Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ இன்று அறிவிக்கப்படவுள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் நியமனத்தில் அரியநேந்திரன், தவராசா ஆகியோரின் ஆதரவாளர்கள் இடையே ஏட்டிக்கு போட்டியான நிலைமை ஏற்பட்டுள்ளது. நேரத்தினை வீணடிக்கவே பொது வேட்பாளர் என்ற தோல்வி திட்டம் உரையாடப்படுவதாக இராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது கட்சியிலிருந்து ஜனாதிபதி வேட்பாளர் களமிறக்கப்பட உள்ளார் என்று EPRLF தேர்தல்கள் திணைக்களத்துக்கு அறிவித்துள்ளது. குறுகிய காலத்தில் பங்களாதேஷ் மீண்டு வரும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்ஷ எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்படவுள்ளார். இதனை ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்கவும் பஷில் ராஜபக்ஷவும் உறுதிப்படுத்தியுள்ளனர். பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அலுவலகத்தில் அக்கட்சியின் வேட்பாளர் யார் என்பது தொடர்பான உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதாக அக்கட்சியின் நிறுவனரான பஷில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அதற்கேற்றாற்போல் நாமல் ராஜபக்ஷவின் பல்வேறு புதிய அரசியல் ரீதியான புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் போட்டியிலிருந்து தாம் விலகுவதாக வர்த்தகர் தம்மிக பெரேரா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனிப்பட்ட காரணங்களுக்காக தாம் குறித்த முடிவை எடுத்துள்ளதாக தம்மிக பெரேரா குறித்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் பொது வேட்பாளராக அரியநேந்திரனை நிறுத்த வேண்டும், இல்லை ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசாவை நிறுத்த வேண்டும் என்று இருவரது ஆதரவு அணியினரும் கடுமையான பிரயத்தனம் செய்து வருகின்றனர். அதேபோன்று புலம்பெயர் தமிழ் தரப்பினரில் ஒரு பகுதியினர் அரியநேந்திரனை ஆதரித்தும் பிரிதொரு பகுதியினர் தவராசாவை ஆதரித்தும் அழுத்தங்களை பிரயோகிக்க தொடங்கியுள்ளனர். விசேடமாக யாழில் சிவில் பிரமுகர்களை சந்தித்த தவராசா ஆதரவு அணியினரை அவரை நிறுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக அழுத்தங்களை பிரயோகித்ததோடு அவரை நிறுத்தாமல் விடுவதற்கு என்ன காரணங்கள் என்று மிக கடுமையான வினாக்களை தொடுத்துள்ளனர். இதனால் பதிலளிக்க முடியாது திணறிய சிவில் பிரமுகர்கள் குறித்த தரப்பினரை யாழில் உள்ள தனியார் தொலைக்காட்சியின் உரிமையாளரை சந்திக்குமாறு கோரியுள்ளனர். அதன்போது சிவில் பிரமுகர்களாக நீங்கள் இருக்கையில் எதற்கு அவரை சந்திக்க வேண்டும் என்று கேள்வியை தொடுத்த தவராசா ஆதரவு அணியினர் மிக கடுமையாக விமர்சனம் செய்துவிட்டு குறித்த தொலைக்காட்சி உரிமையாளரையும் சந்தித்துள்ளனர். அப்போது தவராசாவை நியமிக்காது விட்டு பாருங்கள், நிலைமைகள் எப்படி இருக்கும் என்று எச்சரித்துவிட்டு சென்றுள்ளனர். இதனால் வேட்பாளரை தெரிவு செய்வதில் நெருக்கடியான நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் அரியநேந்திரனை நியமிப்பதன் ஊடாக அரசியல் கட்சியொன்று அவசியமில்லை என்ற விடயமும், தவராசா கொழும்பு இறக்குமதி என்பதோடு அவர் சட்டத்தரணியாக இருப்பதால் அவரை கையாள்வது கடினம் என்றும் சிவில் பிரமுகர்கள் தமக்குள் தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தமது கட்சியில் இருந்து ஜனாதிபதி வேட்பாளர் களமிறக்கப்பட உள்ளார் என்று EPRLF தேர்தல்கள் திணைக்களத்துக்கு அறிவித்துள்ளது. வழக்கமாக பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தீர்மானத்தினை அறிவிக்குமாறு தேர்தல்கள் திணைக்களம் எழுத்து மூலமான அறிவிப்பினை விடுப்பதுண்டு. அதற்கு பதிலளித்து EPRLF அறிவித்தல் விடுத்துள்ளது. குறிப்பாக அரியநேந்திரன் இறுதி நேரத்தில் வேட்பாளராக அறிவிப்பதில் நெருக்கடியான நிலைமைகள் தோன்றினால் தவராசாவை அவருக்கு பதிலாக அறிவித்தாக வேண்டும். அவ்வாறு அறிவிப்பதாக இருந்தால் தவராசா போட்டியிடுவதற்கான கட்சியாக EPRLF இருக்கப் போகின்றது. அதே நேரம் தவராசாவும் தமிழரசு கட்சியின் உள்ளக அழுத்தங்களால் போட்டியிடும் தீர்மானத்தினை கைவிடுவாராக இருந்தால் இறுதியாக செல்வின் இரேனியஸ் மரியாம்பிள்ளையை களமிறக்குவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
வடக்கு கிழக்கில் நடைமுறை சாத்தியமற்ற தீர்மானங்களுக்காக சில தலைவர்கள் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கிராமிய வீதிகள் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்தார். தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் நேரத்தை வீணடிக்கும் செயற்பாடாக உள்ளதோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது தமிழ் மக்களின் நம்பிக்கை மேலெழுந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். சில தலைவர்கள் அவர்களது சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாட்டை குழப்பும் வகையில் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். பொது வேட்பாளர் தரப்பினர் நடைமுறை சாத்தியமற்ற மீண்டும் மீண்டும் மக்களை தோல்வியடையக்கூடிய சிந்தனைகளில் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களது எண்ணங்கள் சாத்தியமற்றவை. ஆனால் மக்கள் சிறந்த தீர்மானத்தை எடுக்கக்கூடிய புத்திசாலிகளாகவே இருக்கின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தற்போதுள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு அதிகார பரவலாக்கலிலும் அவதானம் செலுத்தக்கூடிய தலைவர் ரணில் விக்ரமசிங்காவே. அவருக்கு ஒரு கடமை இருக்கிறது. கடந்த காலங்களில் தான் வகித்த வகிப்பாகம் 13வது திருத்தத்தின் வெற்றி தோல்வி, விடுதலை புலிகளுடனான உடன்படிக்கைகள் உள்ளவற்றிலும் அவர் பங்கேற்றுள்ளார் என்றும் சந்திரகாந்தன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தனது இறுதி தீர்மானத்தை எட்ட முடியாத நிலையில் அதன் உயர்பீட கூட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. ரிஷாத் பத்தியுதீன் தலைமையில் இடம்பெற்ற உயர்பீட கூட்டத்திலேயே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தேர்தலில் வெற்றி பெறும் நபரை அடையாளம் காண்பதில் ஏற்பட்ட சிக்கல்களால் தான் தீர்மானம் எடுக்க முடியாத நிலைமை உருவெடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான இறுதி தீர்மானம் 14ஆம் தேதி மீண்டும் உயிர்ப்பீடம் கூடியே எடுக்கவுள்ளதாக கட்சி தலைவர் ரிஷாத் பத்தியுதீன் தெரிவித்துள்ளார். குறுகிய காலத்தில் பங்களாதேஷ் மீண்டு வரும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் ஆரம்பமான 2024ஆம் ஆண்டுக்கான சுற்றாடல் சமூக மற்றும் ஆளுகை மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அத்துடன் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை விட்டு விலகிய போதும் தாங்கள் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த போதும் அவரை $200 மில்லியன் நம் நாட்டுக்கு வழங்கியதை நான் நினைவு கூற வேண்டும் என்றும் கூறினார். சிறையில் இருந்த காலிதா ஜியா விடுதலை செய்யப்பட்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஷேக் ஹசீனா நீண்ட காலத்திற்கு முன்பே இதை செய்திருந்தால் அவர் இன்னும் பங்களாதேஷின் பிரதமராக இருந்திருக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பங்களாதேஷின் நிலைமை விரைவில் சீரடையும் என்று நம்புகிறோம். இலங்கையில் எங்களுக்கு நடந்ததை நினைவில் கொள்ள வேண்டும். பங்களாதேஷின் மிகப்பெரிய முதலீட்டாளர்களில் ஒருவராக நாங்கள் இருப்பதால் அந்த நாட்டில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளோம் என்றும் ரணில் குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலில் மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் சுமூகமாக இயங்குவதை உறுதி செய்வதற்கும் தேர்தல் தொடர்பான சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கும் போலீசார் குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இதற்கமைவாக 22 மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கும் தலா 11 போலீஸ் உயர் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் முறைப்பாடுகளை விசாரிப்பதற்கும் அலுவலகங்களின் செயற்பாடுகளை திறம்பட ஒருங்கிணைப்பதை உறுதி செய்வதற்கும் பொறுப்பாக இந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த குழுவில் ஒரு பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் உட்பட 10 அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். சிலாபம், ஆரச்சிக்கட்டுவ மற்றும் குளியாப்பிட்டியா ஆகிய பகுதிகளிலிருந்து தேர்தல் தொடர்பான 3 முறைப்பாடுகள் போலீசாருக்கு கிடைத்துள்ளன. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.